வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ இது. ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்த வீடியோ. ஒர்க்குனால என்னால் இதை போட முடியல, ரைட். ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது தான் இந்த வீடியோ, ரைட். ஸ்பெசிஃபிக்கா ரயில்வே எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை உங்க பக்கம் வச்சுக்கணும், மெயினா அதெல்லாம் பேச போறோம். என்ன ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க வச்சுக்கணும், ரியாலிட்டி எப்படி இருக்கு, உங்க ப்ரிப்பரேஷனை நீங்க என்ன மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஆக்சுவலா ஏஎல்பிக்கு முன்னாடியே நான் அதை போடணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ ஏஎல்பி நடந்து முடிஞ்சிருச்சு, ஆர்பிஎஃப் நடந்துட்டு இருக்கு, அடுத்து ஜேஇ வரும், டெக்னீஷியன் வரும், வழக்கம் போல என்டிபிசி வரும், இன்னும் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வரல, குரூப் டி வந்துடும். ஸோ இது எல்லாமே ஆர்ஆர்பி நடத்தி முடிச்சுட்ட எக்ஸாம்ஸோட லிஸ்ட். இன்னும் இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேவா, ரைட். இப்போ ஆர்பிஎஃப் நடந்துட்டு நினைக்கிறேன், அடுத்தடுத்து கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் இருக்கு, ரைட். ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா உங்களோட ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி வரும், அதுக்கு நீங்க எதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். எனக்கு இருந்தது, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு இருந்ததை இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது போக இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்றத கொஞ்சம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை உங்க ப்ரிப்பரேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா. இது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா, ரைட். ஸோ நான் இதுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்கேன். அதுக்கும் எனக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ யூடியூப்ல கண்டிப்பா சீக்கிரமாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண ஆப்டி ரீசனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸுக்கு யூஸ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கம்ப்ளீட் ஒரு ரிவிஷன் மாதிரி அல்லது ஒரு பேசிக் செஷன் மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்போ மெயினா ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், ரைட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நான் எனக்கு இருந்தது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதை நான் ஷேர் பண்றேன். நான் மெயினா இதை பேசணும்னு நினைச்சதே என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏஎல்பி எக்ஸாம் நடந்தது இல்லையா, மதுரையிலேயே நடந்தது. மதுரையில பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல 2 நாள் நான் வந்து ரயில்வே சைட்ல இருந்து சூப்பர்வைசரா நான் போயிருந்தேன், ரைட்டா, ஏஎல்பி எக்ஸாமுக்கு. நான் அங்க பார்த்த சில இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பசங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுச்சு. ரொம்ப மோசமா இருந்தாங்க, ரைட்டா. அதனாலதான் இதெல்லாம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசினா நீங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இன்னும் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் இப்போ ஒரு சில விஷயங்கள் சுத்தம் பேசிக்கே தெரியல, அதெல்லாம் பேசலான்னு தான் இந்த வீடியோவே, ஓகேவா, ரைட். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கவுண்ட்டுக்கும் ரியலா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குமான ரேஷியோ ஆர் டிஃபரன்ஸ், அதை தான் நான் மெயினா பேச போறேன், ரைட். இது வந்து நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஏஎல்பி எக்ஸாம் நடந்தது இல்ல மதுரையில, ரைட். அதுல நான் ஃபீல்டுல எத்தனை பேர் வர்றாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணும் போதே எப்படிப்பட்ட கேண்டிடேட் எல்லாம் நான் பார்த்தேன், என்னையே ஆச்சரியப்பட வச்ச வியக்க வச்ச ஆட்கள்லாம் நான் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்கள பத்தியும் நான் சொல்ல போறேன். அவங்களோட பேரோ வேற எதுவுமே எனக்கு தெரியாது, அது கூட எனக்கு தெரியல. ஆனா அவங்க எவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க, அல்லது மோசமானவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஆனா பரிச்சைக்கு வராங்க, ரைட். இதான் நான் மோசம்னு சொல்றேன். எதுவுமே தெரியல, ஜஸ்ட் பரிச்சை அட்டன் பண்றாங்க. இன்னும் ஒரு சில வெல் வர்ஸ்டான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட் இருக்காங்க, பட் ரேரா இருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம மெயினா இங்க பேச போறோம், ரைட். இப்போ நீங்க ஒரு பரீட்சைக்கு அப்ளை பண்றீங்க, சம் ரீசன்ஸ் இருக்கலாம், நீங்க வந்து என்ன காரணத்துக்காக அந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரிப்பரேஷனை வளர்த்துக்கங்க, அதுக்கான அப்ளை பண்றீங்க. இப்போ நீங்க என்டிபிசி அப்ளை பண்ணிருக்கீங்களா, என்டிபிசியோட சிலபஸ் யாரும் தெரிஞ்சுக்கங்க, அந்த சிலபஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் கடனுக்குன்னு போகணும் அந்த பரீட்சைக்கு, ரைட். இப்போ நான் 2 நாள் அங்க இருந்தேன், ஓகேவா. 2 days வந்து நான் இந்த ஏஎல்பி எக்ஸாம்ல சூப்பர்வைசர், இது வந்து ஒரு ஃபீல்டுல நடந்த விஷயம். 2 நாள் இருந்தேன். அந்த காலேஜோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 400 பேர். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 400 பேர் எழுதலாம், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 400 பேர் எழுதலாம். அந்த ஹோல் டே 1200 பேர் எழுதுவாங்க, ஓகேவா. ஆக்சுவலா அங்க பிரசன்ட் ஆனது ஷிஃப்ட்டுக்கு வந்து 50% தான். நான் 50% மேக்ஸிமம் சொல்றேன். இப்ப ஆவரேஜா எழுதுனதே 180ல இருந்து 220 தான் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் பர் ஷிஃப்ட். அப்போ 50% ஆஃப் தி பீப்புள் வந்து எக்ஸாமே எழுதுறதில்லை, பரீட்சைக்கு வர்றதில்லை ஃபர்ஸ்ட், ரைட். ஏன்னா இங்க ஒரு மித்து இருக்கு. ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்றத சொல்றேன். இப்போ போன வட்டம் வந்து என்டிபிசியோட அப்ளிகேஷன் கவுண்ட் உங்களுக்கு தெரியுமா, நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க, 1.5 crore கிட்ட வரும், 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க.
நான் இப்ப ஏன் இதுக்கு வரேன்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வச்சு நம்மள பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதை பிரேக் பண்ணணும்னா இப்ப இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்ப 50% எக்ஸாம் எழுதல, ரைட்? இப்ப மீதி 50% எழுத 200 பேர் இருக்காங்கல்ல, இந்த 50% நீங்க நிறைய கேட்டகரிஸா ஸ்பிளிட் பண்ணலாம், ரைட்? அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு சிபிடினா என்னன்னு தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து அந்த எக்ஸாம் பத்தின பேசிக் கூட தெரியாது. அது என்ன எக்ஸாமே தெரியாது, என்ன சிலபஸ்னே தெரியாது. அப்படி ஒரு கேட்டகரி தான் நம்ம, ரைட்? அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேண்டிடேட் ஏஎல்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. அது வந்து 75 கொஸ்டின் கொண்ட ஒரு பரீட்சை, 1 மணி நேரம் பரீட்சை. நீங்க எக்ஸாமுக்கு உள்ள போகும்போதே உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட்டும் பேனாவும் கொடுப்பாங்க. அந்த கேண்டிடேட் அந்த ரஃப் ஷீட்டையும் பேனாவையும் யூஸே பண்ணல, பட் அவர் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுட்டு இருக்காரு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? இங்கதான் கேள்வி இருக்கு. அவர் அப்படிதான் இருக்கு, ரஃப் ஷீட் ஒரு ஓரமா கிடையாது வாட்டுக்கு, அவர் வாட்டுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. ஸோ இது ஏன் நடக்குது? அதே மாதிரி அந்த கேண்டிடேட் இன்னும் செஞ்சாரு, 75க்கு 75 அட்டன் பண்ணி வச்சிருக்காரு. நான் கேட்டேன், நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கு, 75 அட்டன் பண்ணி எல்லாமே தெரியுமான்னு. சும்மா போடுவோம் சார் அப்படிங்கிறாரு. அப்ப எதுக்கு நீங்க மறைச்சிக்க வரீங்க? எல்லாம் இந்த 50% அட்டன் பண்ணல, இது மாதிரி நீங்களும் அட்டன் பண்ணாம போயிருங்க. அதான் சொல்றேன், நீங்க அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பரீட்சைக்கே போகாதீங்க, அதை அப்ளை பண்ணாதீங்க, ரைட்? இந்த அப்ளிகேஷன் கவுண்ட் விட்டு நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க ஒரிஜினலா ப்ரிப்பேர் பண்ற ஆளா இருக்கீங்கன்னா அந்த எக்ஸாமோட பேசிக்கு ரெடி ஆகி போகணும். இல்லைன்னா அந்த பரீட்சைக்கு போகவே கூடாது. பரீட்சைக்கு போனா அதை அப்ளை பண்ணக்கூடாது. மொத்தமா ஒதுங்கி உங்க வேலையை பார்த்துட்டு போயிடணும், ரைட்? நிறைய கேட்டகரி இப்படிதான் இருக்காங்க. சும்மா 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 அப்ளை பண்றது, 500 ரூபாய் பரீட்சைக்கு அப்ளை பண்றது, ரைட்? போய் எழுதினாலும் அதுல இருந்து எந்த டேக் அவேவே அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. இப்ப எக்ஸாம் எழுதுறாங்களா, அதுல இருந்து என்ன டேக் அவே இந்த கேண்டிடேட் கிடைக்கும்? ஒரு கேண்டிடேட் சொன்னால ஒன்னால 75 70 போறாரு, எது டேக் அவே எடுத்துக்கங்க. இப்ப நீங்க இப்பதான் அட்டன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க, டேக் அவே எடுத்துக்கங்க. டேக் அவே எடுக்கிறதே கிடையாது, சும்மா கடமைக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சொல்றேன். சிபிடி நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சிபிடி எழுத போறீங்கன்னா நான் அதை தான் சொல்றேன், சிபிடில ஒரு பேசிக் பிராக்டிஸை நீங்க வளர்த்துக்கணும். சிபிடினா என்ன, அங்க எக்ஸாம் எப்படி நடக்கும், எப்படி எழுதுறதுன்றத பேசிக், சிபிடியோட பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட பேசிக் உங்களுக்கு தெரியணும், என்ன சிலபஸ் இருக்கு, என்ன கேட்க போறாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியணும். அடுத்து சிபிடியோட பேசிக் தெரியும். இதுல 2 கேண்டிடேட் நான் பார்த்தேன். ஒரு கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னே தெரியல, டக்குனு என்ன இது பண்ணா ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட். அவங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து யுவர் எக்ஸாம் ஹஸ் பீன் என்டர்ட் அண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் சப்மிட்டட் வந்துருச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்டீஸ் காமிக்குது சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் சொல்றேன், மேடம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீங்க சப்மிட் கொடுக்கலனால சப்மிட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிருச்சா சார்னு கேட்கறாங்க. அந்த 1 hour எப்படி அவங்களுக்கு போச்சுனே தெரியல. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதே அவங்களால ஃபீல் பண்ண முடியல. நான் டைமை கவனிக்கவே இல்லையே. அப்ப நீங்க சிபிடி எழுதி பார்த்துருந்தீங்கன்னா கார்னர்ல டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும், சைட்ல எத்தனை நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க கொஸ்டின் அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அப்ப இதை வளர்த்துக்கங்க, சிபிடி எழுதி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஆரம்பத்துல இருந்து இதை பத்தி பின்னாடி பேசுவோம், இந்த டெஸ்ட் எப்படிலாம் ஹெல்ப் பண்றது பேசுவோம். இது ஒரு கேண்டிடேட்டா. இன்னொரு கேண்டிடேட், நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஏபிசிடி இருக்கும், ரைட்டா? நீங்க சிபிடி எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பின்னு ஆன்சரை மார்க் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும். இப்படி கொடுத்தா மட்டும்தான், இந்த டேபை கிளிக் பண்ணா மட்டும்தான் நீங்க இங்க பி கொடுத்துருக்கீங்கல்ல அது சேவ் ஆகும். ஆனா அந்த கேண்டிடேட் என்ன பண்ணிடுறாரு, இங்க பிஏ கிளிக் பண்றாரு. அடுத்து இங்க போய் தேர்ட் கொஸ்டின் இருக்குமா, தேர்ட் கொஸ்டின் ஓபன் பண்றாரு. அப்ப இந்த பி சேவ் ஆகிருக்காரு. இப்ப செகண்ட் கொஸ்டின் இருக்கு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி காட்டும் இல்லையா, இங்க 2க்கு ஒரு பிஏ கொடுத்துறாரு. அங்க வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம 3 கிளிக் பண்றாரு. அப்ப பி சேவ் ஆகிருக்காரு. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் சேவ் ஆகிருக்காரு. ஃபைனலா பார்த்தா அவரோட இதுல அட்டெம்ப்டட் வந்து 0ன்னு இருக்கு, அட்டெம்ப்டட் 0ன்னு இருக்கு. நான் பக்கத்துல இருந்து சும்மா பாத்துக்கிட்டேன், எக்ஸாம் முடிஞ்சிச்சு என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம், எத்தனை அட்டம் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம்னு பார்த்தா அட்டெம்ப்டட் 0ன்னு காட்டுது, நாட் அட்டெம்ப்டட் 75 காட்டுது. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நாட் அட்டெம்ப்டட் 75 காட்டுது, அட்டன் பண்ணீங்களா இல்லையா சார்? எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்ப சிபிடி எப்படி இருக்கு என்னன்னே தெரியல. அடுத்த சிக்கல், இப்படியும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. எக்ஸாம் பத்தி பேசிக்கும் இல்லாம போகக்கூடாது, சிபிடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். மூணாவது கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரி. நீங்க சிபிடிக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போவீங்க, உங்களோட போட்டோ எடுத்துட்டு போவீங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போவீங்க. ஒரு கேண்டிடேட் சென்னையில இருந்து வந்தாங்களா, ஹால் டிக்கெட் மட்டும் தான் வச்சிருக்காங்க, போட்டோ இல்ல, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இல்ல, எதுவுமே இல்ல. கேட்டா நான் ஹால் டிக்கெட்டே பார்க்கல, இப்பதான் வரும்போது பிரிண்ட் எடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்த்திருக்கோம்? இது வந்து இப்ப எழுத போற ஆட்கள் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லாம பரீட்சைக்கு போகாதீங்க. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பரீட்சைக்கு
எத்தனையோ பேர் லேட்டா வர்றாங்க. 8:30க்கு கேட் க்ளோசிங்னா 8:30 8:45 அப்படி வர்றது. அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பசங்க யாருமே இதை பண்றது இல்ல. நான் பிடிஆர்ல இருந்ததுல, மதுரையில பிடிஆர் காலேஜ்ல நான் இருந்தப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் யாருமே வரல. எல்லாருமே நம்ம ஊர் பசங்களா தான் இருந்தாங்க. எல்லாரும் ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணவங்க மதுரையில எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே ப்ராப்பரா யாருமே இந்த 90% ப்ராப்பரா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிடணும், இது நம்மளோட லைஃப் அப்படின்னு யாரும் அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எக்ஸப்ட் எக்ஸப்ட் ஒரு ஷிஃப்ட்ல என்னால எண்ணி ஒரு 10 பேரை சொல்ல முடியும் நல்லா படிச்சுட்டு வந்து ப்ராப்பரா எழுதுனாங்க அப்படின்னு. அதுவே ரேரு. ஏன்னா இங்க அந்த எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் இல்ல, அதுக்கான சிலபஸ் தெரியல, சிபிடி தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா வேலை மட்டும் கிடைச்சிருக்கும். எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நீங்க அந்த எக்ஸாமுக்குன்னு ஒர்க் பண்ணுங்க. இப்ப ஏன் தெரியுமா நான் பேசுறேன், அடுத்து நீங்க என்டிபிசி மேக்ஸிமம் என்டிபிசி தான் டார்கெட் பண்ணி எழுதுவீங்க. இப்ப ஏஎல்பி எழுதிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், அதை வச்சு நீங்க என்டிபிசி டார்கெட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வளர்த்துக்கங்க. நீங்க ஏஎல்பில இருந்து டேக் அவேஸ் எடுத்துக்கோங்க. ஏஎல்பி நீங்க எழுத போனீங்கல்ல, அதுல இருந்து என்னென்னலாம் பாசிட்டிவ் டேக் அவேஸ் எடுக்க முடியுமோ எல்லா பாசிட்டிவ் டேக் அவேஸும் எடுங்க. எடுத்து அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் என்டிபிசி உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்ப நீங்க அடுத்த ஆர்பிஎஃப் எழுதிருப்பீங்க, அதுல ஜேஇ எழுத போறீங்க, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு என்டிபிசிக்கு முன்னாடி. அப்ப அதுல இருந்து டேக் அவேஸ் எடுங்க. கீ டேக் அவேஸ் என்னென்னலாம் எனக்கு பிரச்சனை ஆச்சு, என்னென்ன சிக்கலை நான் ஃபேஸ் பண்ணேன், அதை நீங்க மாத்திக்கிறலன்னா கடைசி வரைக்கும் கிளியர் பண்ண முடியாது. அதை நீங்க மாத்திக்கணும். ரைட்? இதுல நான் இந்த கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க, இப்ப நான் உங்களுக்கு குறையா சொல்லல, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரலாம், அல்லது இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கவே இல்லை, அந்த நாலேஜே இல்லாம இருக்கலாம். ரைட்? இப்போ இதுல இருந்து அவங்க டேக் அவேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க பேசும்போது அதுவும் தெரியல, சும்மா வந்து எழுதிட்டு போன மாதிரி தான் அவங்க அப்ப கேஷுவலா தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க என்கிட்ட. ரைட்? நம்ம எதிர்பார்க்கிற பதில் ஒண்ணா இருக்கு, அவங்க என்ன பதில் சொல்றதே வேறவா இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. ரைட்? இது மாதிரி எல்லாம் நீங்க இருந்துடாதீங்க. இப்ப நான் இங்க சொல்ல வந்தது இதுதான். இப்ப என்ன நான் மெயினா உங்கள்ட்ட சொல்ல நினைச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ அப்ளிகேஷன் கவுண்ட பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கவுண்ட் அப்படிங்கிறதே ஒரு மித்து. ரைட்டா? இதுல இருந்து 50% தான் எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேவா? அதுல இருந்து 10%, நான் மேக்ஸிமம் தான் எழுதுறேன், 10% தான் ரியலா அந்த எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது கிராக் பண்ணிடணும்னு நினைக்கிற ஆளா இருப்பாங்க. இந்த 10% தான் நம்மளோட காம்படிட்டர்ஸ், நம்மளோட காம்படிட் பண்றவங்க. அந்த 10% தான் நம்ம காம்படிட் பண்ணணும். நம்மளும் இந்த 10% ஒரு ஆளா இருக்கணும். நான் இப்ப சொன்னல இங்க ஒரு கேட்டகரி, இந்த கேட்டகரியில நீங்க இருந்துடவே கூடாது. நீங்க அதுல இருந்து வெளியே வரணும், நிறைய கத்துக்கிட்டு வெளியே வரணும். ரைட்? இந்த காம்படிட்டர்ஸ் 10% தான் நீங்க போட்டி போட போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன் வந்து 1 crore வச்சுக்கோங்க, 50% 50 lakh, 50 லட்சம் பேர் பரீட்சை எழுதுவாங்க. அந்த 50 லட்சத்துல இருந்து 10% தான் நான் எடுக்க சொல்றேன், 5 lakh தான் நம்மளோட காம்படிட்டர்ஸ், நம்மளோட வேகன்சிக்கான காம்படிட்டர்ஸ். நான் 5 lakh மேக்ஸிமமா சொல்றேன், அவ்வளவுதான் இருக்காது. ரியலா போனீங்கன்னா ரொம்ப இன்னும் ரியலா போய் பக்காவான ஆள் எடுத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இது எல்லா பரீட்சைக்குமே நான் சொல்றேன், 1 லட்சம் பேர் தான் உறுதியா உட்காந்து படிக்கிறவனா இருக்கான். அவன்ல நீங்க ஒரு ஆளா இருங்க, அவங்களை பீட் பண்றது ஈஸி, அசால்ட்டா பீட் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் நெளிவு சுழிவுலாம் கத்துக்கணும், அதை தான் அடுத்து பேச போறோம். ரைட்டா? அப்ப அப்ளிகேஷன் கவுண்ட் வச்சு பயப்படாதீங்க. ரியல் அஸ்பிரன்ஸ் யாரு, உங்களை மாதிரி யாரு இருக்கா, உங்களை மாதிரி யாரு ப்ரிப்பேர் பண்றா அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட போட்டி போடுங்க. மொத்தமாவே 1 லட்சம் பேர் தான், ஆல் ஓவர் இந்தியா. நான் சொல்றேன் ஆல் ஓவர் இந்தியா 1 லட்சம் பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர் தான் டார்கெட். அடுத்து ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்ல என்னென்னலாம் நீங்க வளர்த்துக்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட் சிலபஸ். சிலபஸை டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிலபஸ் தான். அப்ப சிலபஸ் நம்ம 3ஆ பிரிக்கிறோம். நான் என்டிபிசி பத்தி தான் பேச போறேன். என்னென்ன கேட்கலாம்? ஆப்டிடியூட் கேட்பாங்க, ரீசனிங் கேட்பாங்க, ஜிகே கேட்பாங்க. இந்த 3ஓட சிலபஸ் படி டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் ஒரு சிலபஸ்ல ஒரு வார்த்தை இருக்குன்னா, டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்கா நல்லா கத்துக்கணும். டைம் அண்ட் ஒர்க் எப்படி அப்ரோச் பண்றது, அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கணும். ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் ஒரு டாபிக் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணணும். ஜிகேல நிறைய இருக்கும், ஜிகே தான் ஹியூஜ், ஜிகேவை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அப்ப ஜிகேல எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? அதிகமா கேட்கக்கூடிய சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதிகமா கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா டாபிக்கோட பேசிக்ஸை கத்துக்கங்க. பேசிக்ஸை கத்துக்கங்க. பேசிக் 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 தான் திரும்ப திரும்ப சொல்றது, பேசிக்கை கத்துக்கங்க.
சிலபஸ்ல இருக்கிற எல்லா வார்த்தையோட பேசிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். ஆனா பேசிக்க தெரியாம பரீட்சைக்கு போறது ரிஸ்க், அது வேஸ்ட். ரைட்? இப்போ நீங்க இந்த சிலபஸை பார்த்துட்டீங்கன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுதான் சோர்ஸ், இதுதான் தங்க புதையல் மாதிரி, இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ரைட்? நான் அகைன் சொல்றேன், ஏஎல்பியோட கொஸ்டின் பேப்பரை நானும் பார்க்குறேன். ரைட்? நான் பார்க்குறேன் ப்ரீவியஸா, அதாவது 2018-19 ரயில்வேஸ் எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சேஞ்சே ஆகல. ரைட்? சேஞ்சே ஆகல. அப்ப அவங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் ரிமைன்ஸ் சேம். அவங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் சேமா தான் இருக்கு, அவங்க அதை மாத்தல, டிஃபிகல்ட்டியை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணல. ரைட்? நமக்கு தேவை அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கத்துக்கிறது. ரைட்? நீங்க டஃப்னு சொல்லலாம், ஒரு சில கொஸ்டின் தான் டஃபா இருக்கும். 75ல 10 கேள்வி கஷ்டமா தான் இருக்கும், 10 கேள்வி கஷ்டமா தான் இருக்கும். மீதி 65 ஈஸி டு மாடரேட் லெவலா தான் இருக்கும். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் நான் ஈஸின்னு சொல்லுவேன். ரைட்? மாடரேட்னு வச்சுக்கலாம், நான் ஈஸின்னு சொல்லுவேன். பட் என் ஓவரால் வியூ மாடரேட் தான். அது 10 கொஸ்டினை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, மீதி 65 டார்கெட்டா இருக்கணும். 65 போடணும். இந்த 65மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க நல்லா பார்த்துருந்த ஆளா இருந்தீங்க, நான் உறுதியா போட்டுருக்கேன். 60க்கு மேல தாராளமா போடணும். ஏன்னா ஒன்னா இருந்தேன். அப்ப சிலபஸ் பாருங்க, அதை டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து இந்த இந்த சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ, இந்த 3ல வருதோ வரலையோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கணும். டாபிக் வைஸ் நிறைய கிடைக்குது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் நல்லா சால்வ் பண்ணி பாருங்க. ரைட்? சோர்ஸ் வந்து ஜிகே மட்டும் நான் சோர்ஸ் சொல்றேன். சோர்ஸ் நான் ஆல்ரெடி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்க. ஜிகேக்கு நீங்க என்சிஇஆர்டி படிக்க முடியும் அப்படின்னா படிங்க, இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கு டிஎன்எஸ்சிஆர்டி படிக்க முடியுமா படிங்க, இல்ல லூசன்ட் அரியன்ட் ஏதாவது ஒண்ணு படிங்க. ஆனா எதையாச்சும் ஒண்ணா படிச்சிருங்க. இப்ப நான் சொல்லிருக்கல 4 சோர்ஸ், இதுல ஏதாவது ஒண்ணா படிச்சிருங்க. பெஸ்ட் அப்படின்னா என்சிஆர்டியும் டிஎன்எஸ்சிஆர்டி தான், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. நான் படிச்சது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக், ஏன்னா நான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றதுனால நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கை படிச்சிருக்கேன். நீங்களும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணா படிச்சிருங்க. இல்ல என்னால அந்த அளவுக்கு போக முடியாதுன்னா லூசன்ட்டோ அரியன்ட்டோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது படிங்க. தயவு செய்து எதுவுமே படிக்காம போயிடாதீங்க. ரைட்டா? சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்ப நீங்க படிச்சிட்டீங்க, சிலபஸ் பார்த்துட்டீங்க, சிலபஸ்ல இருக்க டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க, போட்டீங்க. இதுக்கு அடுத்துதான் பிராக்டிஸ் மோட் வரும், சிபிடி. படிச்சத கம்ப்யூட்டர்ல உட்காந்து எழுதும் போது பதட்டமே இல்லாம கரெக்டா எழுதி பழகணும். ரைட்? ப்ராப்பரா எழுதி பழகணும். அடுத்த டார்கெட் அதான். ஓகேவா? அப்ப எப்படி எழுதலாம்? இப்ப நீங்க பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஃபுல் டெஸ்டா எழுதணும். நீங்க பிராக்டிஸ் பண்றது ஃபுல் டெஸ்டா எழுதணும். இப்ப சிபிடி 1 அப்படின்னா 100 கேள்வி 1 மணி நேரம். இந்த 100ல 30 30 40 கரெக்ட் தானே? 30 நாட்டி 30 ரீசனிங் 40 ஜிகே. இந்த பேட்டர்ன்ல எழுதணும். ஒரு நாளைக்கு மினிமம் 2 ஃபுல் டெஸ்ட் ஆதி எழுதிருக்கணும். நான் எழுதுனேன். ரைட்டா? நீங்க மினிமம் 2 ஃபுல் டெஸ்ட் ஆதி எழுதிருக்கணும். கண்டிப்பா 2 எழுதுங்க. நான் என்ன சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல சார், நிறைய தெரியல சார், எழுதுங்க ஃபுல் டெஸ்ட். அந்த ஃபுல் டெஸ்ட் பிஒய்க்யூ பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். சும்மா ரேண்டமா போயெல்லாம் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க, ஒரு நாளைக்கு 2 ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணா ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. ரைட்? நீங்க எழுதும் போது எதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இதுதான் பெரிய கீ ரோல். இதுதான் நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப டைமை எப்படி மேனேஜ் பண்றது, இத பை பிராக்டிஸ்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். உங்க மனசுக்குள்ள அந்த டைம் பண்ணிக்கணும். பரீட்சை ஸ்டார்ட் ஆனது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்குள்ளேயே ஓடணும் ஆட்டோமேட்டிக்கா. அப்பதான் அதை வந்து பை பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியும், அப்பதான் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட்? டைமை மேனேஜ் பண்றதுக்கு சில டார்கெட்ஸ் நீங்க வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்டர் சால்விங், ஃபாஸ்டா சால்வ் பண்ண பழகணும் கொஸ்டின்ஸ். ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் தி HCF ஆஃப் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க XYZ. இப்போ இது வந்து எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின். XYZ HCF ஏதோ ஒரு 3 நம்பர் கொடுத்து HCF, இது எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டின் தானே. கடகடன்னு சால்வ் பண்ணுங்க, எலிவேஷன் போட்டு கடகடன்னு எழுதுங்க. எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா செய்யுங்க. ஃபாஸ்ட் சால்விங். ரெண்டாவது ஸ்கிப். இதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய பெரிய ஸ்டெப். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா கொஸ்டினை ஸ்கிப் பண்ண தெரிஞ்சவங்க உறுதியா கிளியர் பண்ணுவாங்க. ரைட்? ஸ்கிப் பண்றதுல
2 இருக்கு. ஒன்னு மார்க்டு ஃபார் ரிவ்யூ, இன்னொன்னு டைரக்ட் ஸ்கிப் வித்தவுட் ரிவ்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கொஸ்டினை பாக்குறேன், ரைட்? அது என்ன வேணா இருக்கும், ரீசனிங், ஆப்டிடியூட், ஜிகே, எதுல வேணா இருக்கு அந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது அது எனக்கு தெரிஞ்ச டாபிக் தான், நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். பட் சில காரணங்கள்னால கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அதாவது கொஸ்டினோட சைஸ் வந்து லார்ஜா இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லது செகண்ட் பாயிண்ட், எனக்கு ஆப்ஷன் குழப்புது. ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதா இருக்கு, நான் கன்ஃபியூஸ் ஆகுது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன், இது 2ல வந்து நிக்குது, அது ஒரு சிக்கல். 3வது பாயிண்ட், இப்ப எனக்கு வந்து அதை சால்வ் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, ஆனா எனக்கு தெரியும் இப்ப எனக்கு டைம் இல்லை, இப்ப நான் பண்ணனா டிலே ஆகும், அதனால நான் ஸ்கிப் பண்றேன். இப்படி 3 விஷயங்கள், ரைட்? இந்த 3 வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எனக்கு அது நான் டாபிக், அது எனக்கு தெரிஞ்ச டாபிக். இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்றேன்னா மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்து நெக்ஸ்ட் போயிருங்க, பார்த்த செகண்ட்ல நெக்ஸ்ட் போயிருங்க. அடுத்தது எனக்கு அந்த டாபிக் வந்து அன்னோன், என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் வரலாறுல அந்த டாபிக் நான் படிச்சதே கிடையாது, அது என்னன்னே எனக்கு தெரியல. கொஸ்டின் நான் பாக்குறேன், அது எது சம்பந்தமானது கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தோணிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் வித்தவுட் ரிவ்யூ ஸ்கிப், அந்த கொஸ்டினுக்குள்ள போகவே கூடாது, கடைசி வரைக்கும் அந்த கொஸ்டினுக்குள்ள போக கூடாது, ரைட்? அங்கேயும் நான் எக்ஸெப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா? ஃபாஸ்ட் சால்விங் பண்ண பழகுங்க, ஸ்கிப் பண்ண பழகுங்க. அதுக்காக சார் தொடர்ந்து ஸ்கிப் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், நான் பரிச்சை மாற்ற முடியாது. ஸ்கிப் பண்ண பழகுங்க, ஓகேவா? கொஸ்டினை ப்ராப்பரா ஸ்கிப் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ ஸ்கிப் பண்ணும் போதே அந்த டாபிக் எனக்கு தெரிஞ்ச டாபிக்கா இருக்கா அல்லது தெரியாத டாபிக்கா இருக்கா? தெரியாத டாபிக்கா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பக்கம் திரும்ப போகவே கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும், மொத்தத்துக்கு ஸ்கிப். தெரிஞ்ச டாபிக்கா இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுங்க, மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்து ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்து சால்வ் பண்ணிட்டே போங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட் ஒரு டைம் இருக்குல்ல, அப்ப இந்த ரிவ்யூல இருக்கிறது எல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணுங்க, ரைட்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்ப நான் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரும் இதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் ஃபாலோ நான் கத்துக்கிட்டது, எனக்கு யாருமே இதெல்லாம் சொல்லி தரல. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் எழுதும் போது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் டைம் பத்தல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பரீட்சையை உங்களுக்கு எழுத தெரியல, டைம்லாம் பத்தும், பரீட்சை எழுத தெரியல. அப்போ பரீட்சை எழுதுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ப்ராப்பரா இதெல்லாம் பழகுங்க, ஸ்கிப் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ்ல சொல்லிடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்ல 2 விஷயம் சொல்லியிருக்கோமா, அதுல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்கிப், கொஸ்டினை ஸ்கிப் பண்ண பழகுது, ரைட்? 2வது விஷயம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், எத்தனை கேள்விகளை நான் அட்டன் பண்ணியிருக்கணும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அல்லது குட் அட்டெம்ப்ட். இது ஒன்று சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதுலாம் குட் அட்டெம்ப்ட் அப்படிம்பாங்கல்ல, நீங்க இந்த இதெல்லாம் கட் ஆஃப் வீடியோலாம் பாருங்க, இதை பேசுவாங்க. இந்த யூடியூப்பை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது ஏன் வீடியோவா இருந்தா கூட பரவாயில்ல. அவன் இதை சொல்லிட்டான், இவன் எப்படி சொல்லிட்டான், ஏஎல்பி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்டிபிசி ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும், பாஸே ஆக முடியாது, ரீசனிங் எல்லாம் பேங்கிங் லெவலுக்கு போயிடும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அப்படிலாம் ஆகாது. நான் பேசுறேன் இந்த ட்ரிக்ஸ்ல எல்லாம் நல்லா சொல்றேன், நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன், எனக்கு நடந்த அனுபவத்தெல்லாம் சொல்றேன். இப்ப நம்பர் ஆஃப் குட் அட்டெம்ப்ட் அல்லது நீங்க அட்டன் பண்ண வேண்டியது, உங்க இப்ப உங்களோட கட் ஆஃப் வச்சுக்கோங்க, உங்களோட கட் ஆஃப் வந்து மினிமம் 70+ இருக்கும், உங்களோட அவுட் ஆஃப் 100 கண்டிப்பா இருக்கும், 70+ இருக்கும். அப்ப 70+ இருக்கும்னா நீங்க மினிமம் 80 ஆச்சு அட்டன் பண்ணணும், எபவ் 80 அட்டன் பண்ணணும், 80 அண்ட் எபவ் ஆச்சு நீங்க அட்டன் பண்ணணும். 100க்கு 100 அட்டன் பண்ணக்கூடாது, 100க்கு 100 அட்டனே பண்ணக்கூடாது, 80க்கு மேல அட்டன் பண்ணணும். 80ல இருந்து 90ங்கிறது தான் பெஸ்ட் அட்டன், அது உங்களுக்கே தெரியும், ரைட்? இங்க பெரிய பாயிண்ட் என்னன்னா அக்யூரசி, எவ்வளவு துல்லியமா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 80 அட்டன் பண்ணிருக்கீங்க, எத்தனை தப்பாகலாம், அடுத்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வாங்க, இப்ப இதுல என்ன பாயிண்ட் இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்ப நீங்க 80 அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோட கால்குலேஷன் சொல்றேன், இது முன்னாடியுமே நான் சொல்லியிருக்கேன், ரைட்? நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்டுக்கும் ராங் கொஸ்டினுக்கும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ராங், அதாவது நெகட்டிவ்க்கும் எப்படி இருக்கணும். இப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெம்ப்ட் வந்து 80னா ராங் வந்து 10% இருக்கலாம். அதாவது என்னோட அக்யூரசி, ரைட்? அக்யூரசி நீட் டு பி 90%. நான் 90% அக்யூரேட்டா போட்டுருக்கணும். இப்ப நான் 80 கேள்வி அட்டன் பண்ணிருக்கேன்னா 8 கேள்வி தப்பாகலாம், 72 கரெக்டாயே ஆகணும். இப்ப இந்த 8க்கு 0.33 நெகட்டிவ் வச்சீங்கன்னா 3 மார்க் குறைஞ்சிரும், 69 மார்க்ஸ் எனக்கு வரும். எனக்கு இது போக நார்மலைசேஷன் இருக்கு, அப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி 70க்கு மேல என் மார்க் போயிடும்.
இதுதான் கான்செப்ட். இப்படிதான் நீ ப்ரிப்பேர் பண்ணணும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அட்டன் பண்றது கண்டிப்பா 80க்கு மேல இருக்கணும், வேற வழியே கிடையாது. அக்யூரசி 90% இருக்கணும், 10% நெகட்டிவா போகலாம். 10% நெகட்டிவ், அதாவது என்னோட சேஃபர் சைடு தான் இருக்கணும். இது போக நார்மலைசேஷன் இருக்கிறதுனால தான் இதை சொல்றேன். இது எல்லாராலையும் செய்யக்கூடியது. ரைட்டா? இல்ல சார், இன்னும் அக்யூரேட்டா போய் என்னால 95% அக்யூரேட்டா போட்டுற முடியும் சார். தாராளமா பண்ணுங்க. நான் 100% அக்யூரேசில போடுறேன் சார். 100% யாராலும் போட முடியாது. நெகட்டிவ் போக தான் செய்யும். உங்க அறியாமே நீங்க நம்ப பண்ணுவீங்க. அந்த நெகட்டிவ 10%க்குள்ள எவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றானோ, எவனால 10%க்குள்ள அதை நிப்பாட்ட முடியுதோ அவன் தான் வேலைக்கு போறான். யார்கிட்ட வேணா கேளுங்க. ஒரு சில எக்ஸாம்ஸ்னால கேஸ் இருக்கும். அந்த கேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? 120க்கு 120 அட்டன் பண்ணும். ஏதோ ஒரு லக்குல 100க்கு 3 அட்டன் பண்ணும். ஏதோ ஒரு லக்ல கிளியர் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஹையர் அட்டம் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து அது செட் ஆகாது. நான் ஹையர் அட்டம்ப்ட்டுக்கு போக மாட்டேன். நான் சேஃபர் சைடுக்கு தான் போவேன். ஓகே, சேஃபர் அட்டம்ப்ட்டுக்கு தான் போவேன். அந்த சேஃபர் அட்டம்ப்ட்ல அக்யூரசி 90% வச்சுக்குவேன். இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது, எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது. இதை பண்ணுங்க. நெகட்டிவ 10%க்குள்ள 10%க்கு கம்மியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் அட்டம் நெகட்டிவ் மார்க் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 80 நீங்க அட்டன் பண்ணணும், 70 உங்க மார்க்ல வந்து நிக்கணும். நான் இதே இது கூட கூட போலாம். நீங்க 90 அட்டன் பண்ணி 85 மார்க் கூட எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனா அக்யூரசி 90% இருக்கணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 90% குறைவா அக்யூரசி இருக்கவே கூடாது. மூணாவது, உங்களோட மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்னா என்ன சார்? இப்ப என்ன சார் இதுல இருக்கு உங்களுக்கு கேட்கலாம். நீங்க வந்து மென்டல் ஹெல்த்ல என்ன சார் இருக்கு? இப்ப நான் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு நடந்ததை சொல்றேன். ஓகே, நான் வந்து ஒரு மார்க் எழுதுறேன், ஃபுல் டெஸ்ட் எழுதுறேன். நான் எதுல எழுதுனேன்னா, டெஸ்ட் புக் உங்க எல்லாருக்கும் தெரியும். டெஸ்ட் புக் நீங்களும் கூட போய் எழுதிட்டு இருக்கலாம். டெஸ்ட் புக்ல எழுதுறேன். டெஸ்ட் புக்ல அகைன் நான் மார்க் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்ல தான் எழுதுறேன். நான் டெஸ்ட் புக்ல எழுதும் போது நான் இங்க சொன்ன ரூல்லாம் இருக்குல்ல, 80 அட்டன் பண்ணணும், 70 வரணும், 10 தான் நெகட்டிவ் இருக்கணும். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ரைட்? அட்டம்ப்ட் கூட நான் கம்மியா கொடுத்துருக்கேன். நான் 70 அட்டம்ப்ட் 60 அட்டம்ப்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஆனா என்னோட நெகட்டிவ் 10%க்கு மேல போகாம நான் பார்த்துப்பேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம் நெருங்குது, சிபிடி 2 நெருங்குது. நான் டெஸ்ட் புக்ல போட்டுட்டு இருக்கேன். ஒரு கேங் இருக்காங்க, கூட படிக்கிற கேங் இருக்கும். அந்த கேங் வந்து, நீ டெஸ்ட் புக்ல போடாத, டெஸ்ட் புக் ரொம்ப ஈஸியா இருக்கு, நீ அதுல போட்டனா நீ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அது ரொம்ப இப்போ ஈஸியா கேட்க மாட்டாங்க ஆர்ஆர்பி, அதுவும் சிபிடி 2 வேற கஷ்டமா தான் கேட்பாங்க. ரைட்? நல்லா கவனிங்க. ரைட்? என்ன சொல்றாங்க? டெஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி இருக்காது, ஈஸியா இருக்காது, கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு உள்ள பயம் வந்துருச்சு. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதை நம்ம கேட்கறதா வேணாமான்னு. அவங்க எதுல டெஸ்ட் பண்றாங்க கேட்டா, அவங்க வந்து கிரேட் அப்னு ஒரு வெப்சைட் சொன்னாங்க, இன்னும் 2 3 சொன்னாங்க. ஓகேவா? அப்படியே கிரேட் அப் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சு கிரேட் அப்னு ஒரு இருக்கு, அதுல நீ போடுனாங்க. நானும் 300 ரூபாய் கட்டி 10 டெஸ்ட் வாங்குறேன். 10 டெஸ்ட் 300 ரூபாய் வந்துட்டேன். 10 டெஸ்ட் வாங்குறேன். சரி, வாங்கிட்டோமேன்னு ஒரு நாள் உட்காந்து சாயந்தரம் 6:30 7 மணிக்கு உட்காந்து ஒரு டெஸ்ட்டை போடுறேன். என்னோட அட்டம் எவ்வளவு தெரியுமா? வாழ்க்கையில இல்லாத முறையா நான் அட்டன் பண்ணதே 40 கொஸ்டின் தான். 40 கொஸ்டின். இதுல நெகட்டிவ் 12 கொஸ்டின் தப்பு. நான் மார்க் 20 வருது. நான் அது வரைக்கும் 70 அந்த ரேஞ்சில மெயின்டைன் பண்ணிட்டு நான் நாளைக்கு கிளியர் பண்ண முடியும் ஒரு நிம்மதியில் இருக்கேன். ஒரு கேங் வந்து இதை கெடுக்குறாங்க. 40 தான் அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படி இப்ப இதை வச்சு நம்ம எப்படி கிளியர் பண்ண முடியும்? இது என்னடா இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்டினியூஸா ஒரு வாரம் நான் படிக்கவே இல்லை. ஒரு பயம், நம்மளால கிளியர் பண்ண முடியாது, இவ்வளவு கஷ்டம் வந்துருமோ. அதுதான் மென்டல் ஹெல்த். இப்ப பாதிச்சிருச்சுல. இந்த மென்டல் ஹெல்த்தை பாதிக்கவே விடக்கூடாது. ரைட்? நீங்க பண்றது தப்பா கூட இருக்கலாம், நீங்க பண்ற பிராக்டிஸ் தப்பா கூட இருக்கலாம், ஆனா உங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்டே ஆகக்கூடாது. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, கஷ்டமான ஒரு கேள்வியை பிராக்டிஸ் பண்ணி கவலைப்படுறதுக்கு பதிலா ஈஸியான 10 கேள்வியை போட்டு பார்த்து அப்பாடா நம்ம மேட்ச் வருதுன்னு நிம்மதி ஆகுங்க. அந்த மென்டல் பீஸ் உங்க பரீட்சையில ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்? இது எனக்கு நடந்தது. நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த டெஸ்ட் கிரேடப்ப ஸ்கிப், மறுபடியும் டெஸ்ட் புக்கு வந்தேன். டெஸ்ட் புக்கு வந்து என்னோட மென்டல் ஹெல்த் தான் திரும்ப நான் கொண்டு வர ட்ரை பண்ணேன். நான் திரும்ப அந்த 70 அட்டம் 80 அட்டம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகுது. ரைட்? ஓகே, நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு வருது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் பிராக்டிஸ் பண்றேன். ஆர்ஆர்பி இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு திரும்பவும் இப்படிதான் கேட்பாங்கன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துறதுக்காக நான் அதையே பண்ணிட்டே இருந்தேன். எக்ஸாம் கிளியர் ஆச்சு. நான் டெஸ்ட் புக்கை தவிர வேற எதுலையும் டெஸ்ட் போடல. அதுலயே ப்ரீவியஸ் கொஸ்டின் தாண்டி எதுவுமே போடல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரைட்? இங்க ஒரு பெரிய மித்து இருக்கு. சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் டஃப் ஆயிரும். சிபிடி 1 தான் ஈஸியா இருக்கும், சிபிடி 2 தான் டஃப் ஆயிரும். அப்படிலாம் கிடையாது. கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். எனக்குலாம் சிபிடி 1 தான் கஷ்டமா இருந்துச்சு. சிபிடி 2 எனக்கு ஈஸியா தான் ஃபீல் ஆச்சு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் சேம் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். டிஃபிகல்ட் எல்லாம் ஆக்க மாட்டாங்க. கொஸ்டின் கஷ்டமா ஆக்க மாட்டாங்க. நீங்க எது தெரியுமா கஷ்டம்னு சொல்றாங்க? நான் சொல்றேன் கேளுங்க. 120 கேள்வி இருக்கும். அதுல உறுதியா உறுதியா 20 கொஸ்டின் டஃப் லெவல்ல இருக்கும். டஃப் லெவல்னா டச்சே பண்ண முடியாது, அப்படி இருக்கும். மீதி 100 எல்லாருனாலையும் போட முடியாதா இருக்கும். அந்த 100ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அட்டன் பண்ணணும். அவ்வளவுதான். நான் அட்டன் பண்றது 96. என்னோட ஃபைனல் மார்க் வந்து 83.75. நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கோர் கார்டெலாம் காட்டியிருக்கேன். 96 அட்டன் பண்ணேன். அவ்வளவுதான். இதுல அக்யூரசி 90% வச்சீங்கன்னா வந்துருது. 83.7 அதை நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன்னா இதுதான் மேட்ரு. இப்படிதான் பாஸ் ஆக முடியும். இதை நீங்க கத்துக்கங்க. இதெல்லாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இதுக்கு பழக்கப்படுங்க. உங்க மூளைய பழக்கப்படுத்துங்க சில விஷயங்களுக்கு. உங்க மூளை பழக்கப்பட அது உங்களோட ஹேபிட்டா மாறும். எது ஹேபிட்டா மாறுதோ அது உங்க லைஃப் லாங் உங்களோட இருக்கும். ரைட்? எக்ஸாம் எழுதுறது கூட ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. நீங்க பரீட்சைக்கு போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அனதர் டே. நீங்க உங்க வீட்டுல உட்காந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க, உங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாக்குறீங்கன்ற மாதிரி தான் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது செப்பரேட்டா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு ஃபீலே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபீலே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உங்க மூளையை பழக்கப்படுத்திக்கணும். நான் வந்து போய் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க போறேன், அந்த மென்டாலிட்டியில தான் போகணும். அப்படி பழக்கப்படணும். ரைட்? இது இன்னொன்னு சொல்றேன். நீங்க கம்ப்யூட்டர் பாக்குறீங்கல்ல, உங்க கண்ணு கொஸ்டினை பார்க்கும்போது உங்க கை பேப்பர்ல எழுதி இருக்கணும். அதுல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதி சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கணும் உங்க கை. இது ரெண்டுக்கும் இருக்கு. இந்த மூவ்மெண்ட்டுக்கு பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் தான். கண்ணுல கேள்வியை பாக்குறீங்க, அப்படியே பேப்பர்ல எழுதுறீங்க, சால்வ் பண்றீங்க. இப்படிதான் இருக்கும். நீங்க கேள்வியை மெதுவா வாசிச்சு ஒன்னொன்னா எழுதி வாய்ப்பே கிடையாது. இது நடக்காது. இதுக்கு பழக்கப்படுங்க. அடுத்து டைமிங். நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு 50 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நியர்பை ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸாம் தாண்டி இருக்கும். 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சுன்னு எனக்கு தானா தோணணும். எனக்கு தோன்றது அங்க டிஸ்பிளே ஆகும். நான் 56 கேள்வி தாண்டி போகும்போது ரிமைனிங் டைம் 30 மினிட்ஸ்ல எனக்கு காட்டணும். இது எப்படின்னா இதுவும் பழக்கத்துல தான் வரும், பிராக்டிஸ்ல தான் வரும். ரைட்? நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்கு சிபிடி 120 கேள்வி இருக்கா? இந்த 120 கேள்விக்கு நான் 2 ரவுண்ட் அடிச்சிருக்கேன். 2 ரவுண்ட்னா 1 to 120 1 to 120 நான் 2 தடவை 120 கேள்வி பார்த்திருக்கேன். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1.5 மணி நேரத்துல படிச்சு வந்து 1.5 hours 1.5 மணி நேரத்துல நான் 240 கேள்வி பார்த்திருக்கேன் அர்த்தமாகும். ரைட்? நான் வந்து ஒரு தடவை 1 to 120 போய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டு மார்க்கெட் பார் ரிவ்யூ வரும்போது நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரேன். எனக்கு அவ்வளவு டைம் இருந்தது. ரைட்? இது போக நான் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தேன். நான் 5 நிமிஷம் எதுவுமே பண்ணல. இதுக்கு மேல எனக்கு அந்த பரீட்சையில பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் 96 அட்டன் பண்ணேன். எனக்கு அப்பவுமே தெரியும் வலுவா மார்க் வரப்போகுது, நம்ம கிளியர் பண்றதுக்கான ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். நான் அப்படியே விட்டுட்டு உட்காந்தேன். 5 நிமிஷம் சும்மா உட்காந்தேன். எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆச்சு, இது காட்டுச்சு, அப்படியே வந்துட்டேன். ரைட்? இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு போட்ட 2 டெஸ்ட் தான். 2 சிபிடி டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட். அதுல என் மூளை பழக்கப்பட்டுச்சு. என்ன ஆனாலும் அந்த 2 டெஸ்ட் நான் போடுவேன். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் நான் 2 டெஸ்ட் போடுவேன். அது என்ன டேலாம் கணக்கு பண்ணிடுவேன். அது சண்டேவோ ஒர்க்கிங் டேவோ என்ன டேவோ 2 டெஸ்ட் நான் போடுவேன். ரொம்ப ஒஸ்ட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு டெஸ்டாவது போட்டிருப்பேன். நான் டெஸ்ட் போடாத நாளே இருக்காது. என்ன ஆனாலும் சரி டெஸ்ட் போடாத நாளே இருக்காது. இதுதான் பிராக்டிஸ். இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்களா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் போடுங்க. சார் என்னால 3 போட முடியும் சார், நீ உறுதியா கிளியர். அவ்வளவுதான். அந்த 3 போட்டு அதுல டேக்கவே எடுத்துக்க, டேக்கவே எடுத்து கிளியர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரைட்? அப்ப இங்க நீங்க டெஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல நிறைய டேக்அவேஸ் எடுக்கும். இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களா, அதுல ராங்கான ஆன்சர்ஸ் வருமா? அந்த ராங்குக்கான சொல்யூஷனை ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல டேட் எழுதிக்கங்க. இன்னைக்கு டேட் இப்ப நான் வந்து 6ஆம் தேதி டிசம்பர் மாசம் போட்டுட்டு டெஸ்ட் நம்பர் 12 போட்டுட்டு 10 கேள்வி தப்பா 1 2 3 கூட அந்த 10 கேள்வி எழுதுங்க.
10 கேள்வி எழுதி அதுல இருந்து கத்துக்கங்க. இந்த 10 கேள்வி திரும்ப வந்துச்சுன்னா இந்த 10 கேள்வி தப்பா இருக்கும், அந்த புதுசா தப்பா இருக்கும், அதை கத்துக்கங்க. மறுபடியும் புதுசா தப்பா இருக்கும். ஒரு நாளைக்கு நான் அந்த 2 டெஸ்ட் எழுதுறேன்ல, இதுல இருந்து எனக்கு மினிமம் 20 கொஸ்டின் டேக் அவே கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே எல்லாத்துலயும் 20 கொஸ்டின் டேக் அவே கிடைக்கும். ரைட்? நான் அட்டன் பண்ணதுல வந்து தப்பெல்லாம் எழுதிடுவேன். அட்டன் பண்ணாம இருப்பேன்ல, அதை நான் எழுத மாட்டேன். அதை வந்து நான் டிஸ்பிளேலயே பார்த்து ஸ்கிரீன்லயே பார்த்து நான் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுவேன். ரைட்? இதெல்லாம் அட்டன் பண்ணி பண்ண தப்பு. அதாவது எனக்கு தெரிஞ்ச டாபிக் அட்டன் பண்ணி தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். புதுசா ஒரு கான்செப்ட் வருது அந்த கொஸ்டின், அந்த கான்செப்ட் எடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன். புது கான்செப்டா வேற ஒரு கலர்லயோ வேற ஒரு பேனாலயோ எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கேன். புது கான்செப்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்? இப்ப நான் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ட்ரிக்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். ரைட்? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஜென்ரலா தான் பேசிட்டு இருக்கேன், இது நான் பேசணும்னு நினைச்சது. ஓகேவா? ரைட்? இப்ப ஆர்ஆர்பியோட ப்ராசஸ்க்கு வருவோம். ஆர்ஆர்பி ரொம்ப ப்ராப்பரா எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. ரைட்? ஏஎல்பி வந்து 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 29ஆம் தேதி முடிஞ்சு 1 வீக் நடந்துச்சு, 5 டேஸ் நடந்துச்சு. ஓகேவா? இது வந்து ஃப்ரைடே. நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே என்ன விட்டாங்க, ஆன்சர் கீ விட்டாங்க. அதாவது உங்களோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வாரத்துல ஆன்சர் ஷீட். இப்ப நீங்க அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க, 10 நாள் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஒரு மாசத்துல உறுதியா ரிசல்ட் வரும். அப்ப அவங்களோட ப்ராசஸ் வந்து செம்ம ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கட கட கடன் எக்ஸாம் போகுது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, என்னெல்லாம் கேட்கறாங்க ஃபோன் பண்ணி. சார் ஒரு வருஷத்துக்குள்ள ப்ராசஸ் முடிஞ்சிடும். முதல்ல நீ படிச்சியா? எக்ஸாம் ஆர்ஆர்பி ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் அந்த எக்ஸாமோட 4 வருஷம் டிராவல் பண்ணிருக்கேன். 2019 நோட்டிபிகேஷன் 2023 தான் வேலைக்கு போனேன். 4 வருஷம் அந்த எக்ஸாமோட தான் டிராவல் பண்ணேன். அது சீக்கிரமா முடியணும் அவசியம் கிடையாது. முடியும் போது எனக்கு பாசிட்டிவா முடியுதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்கிக்கீங்க. ஓகேவா? சோ எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த எக்ஸாமோட டிராவல் பண்ணுங்க, கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ரைட்? அப்போ உங்க ப்ரிப்பரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுல பிராக்டிஸ் பண்ணணும்? சிபிடில மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க டேக் அவேஸ் எடுத்துக்கங்க. டேக் அவேஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, உங்க மூளைக்கு என்ன புரிஞ்சிச்சு, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த டேக் அவேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுல இருந்து ஒவ்வொன்றா கத்துக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சில பேசிக்ஸ், நான் ஃபாலோ பண்ண பேசிக்ஸ். அதை தான் நான் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு தரேன். அது ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது, இது பேசிக்ஸ். நான் ட்ரிக்ஸ்னு போட்டிருக்கேன், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பேசிக். அப்ப டைம் மேனேஜ் பண்ண பழகுங்க, நல்ல அட்டெம்ப்ட் கொடுங்க, இத பழக்கமாக்கிக்கங்க, ஹாபிட்டா மாத்திக்கங்க. டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ஒரு ஹாபிட், மாத்துங்க. உறுதியா எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நல்ல கண்டென்ட் தெரிஞ்ச ஆளு, என்னைய விட ஃபாஸ்டா சால்வ் பண்ணக்கூடிய ஆள்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. ரைட்? நான் கிளியர் பண்ணேன், என் கூட ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதது, பக்காவான பிராக்டிஸ் இல்லாதது. சில நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கிப் பண்ண பழகுறது, நெகட்டிவ் மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்றது, எக்ஸாமுக்கு ப்ராப்பரா போறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? இங்கதான் நமக்கும் நார்த் இந்தியனுக்கும் வித்தியாசம் வரும். அதனாலதான் அவங்க கிளியர் பண்றாங்க. ரைட்? நார்த் இந்தியாவில கிளியர் பண்றவங்க இது எல்லாத்துலயுமே ப்ராப்பரா இருப்பாங்க, எதுலையுமே அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் நான் பாக்குறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன், அதுல எனக்கு நீங்க சேட் பண்ணலாம் டைரக்டா. அது டவுட்னா கேளுங்க. இன் கம்மிங் டேஸ் கண்டிப்பா ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு வீடியோ வாரத்துக்கு 3 நாளாவது வரும், லைவ் வீடியோ. உறுதியா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். வர என்டிபிசி கிளியர் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.